ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வேணும்னா அந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீங்க அங்க வாங்கக்கா. நீங்க தான் அந்த வீட்டுடைய மூத்த மருமகள். உங்களுக்கு இல்லாத அந்த உரிமை எனக்கு எதுக்குக்கா? வாங்கக்கா. அத்தையும் மாமாவும் பாப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காங்க. அவங்க ஆசையை ஏமாத்திராதீங்கக்கா. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் இது தெய்வானை அக்காக்கு உரிமைப்பட்ட இடம், இது தெய்வானை அக்கா இருந்து செய்ய வேண்டியது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க. நானா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவதான். ஒரு குட்டி உருப்படியா கல்யாணமா பண்ண நீங்க வந்தா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட கால்வாசி கூட எனக்கு கிடைக்காதுக்கா. ஆனாலும் நீங்க அங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அது உங்களுடைய வீடு. நீங்க இருந்து ஆட்சி செய்ய வேண்டிய வீடு. அமுதா, நீ இதை செய்ய அதை செய்யணும் சொல்லுங்க, நான் அதை செய்யணும். அதுதான் என் ஆசை. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க அங்க வரணும். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆர்வத்துல சரவண மாமாவை கோயிலுக்கு வர வச்சு அத்தை மாமா கூட பேசிட்டா எல்லாம் சரியாயிடும் நான் நினைச்சிட்டேன்க்கா. ஆனா நான் சின்ன பொண்ணு தானே, சொந்த பந்தத்தோட வளராத ஒரு அனாதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட கூட சொல்லாம சரவண மாமாவை கோயிலுக்கு வர வச்சது என்னுடைய தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கக்கா. அமுதா, என்னம்மா நீ எதுக்காக இப்படி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியற விஷயம் கூட பெரியவங்க யாருக்குமே புரியலையே. அங்க நடக்கிறதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை உங்களை மாதிரி அம்மா கிட்ட இருந்து நான் வளர்ந்திருந்தா நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கும் போல. இப்போ அங்க என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல. கல்யாணம் ஆனதும் நாங்க தனியா இருக்கோம் தான் சொன்னோம். அன்னிதான் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுல இதுவரை புனிதானே தான் விலைக்கேத்து வாங்கலாம். அத்தை வரை யாரையும் விலைக்கேத்த விட்டது இல்லையா? யாழ் சொன்னா. அப்படி இருக்கிறப்போ அண்ணியே என்ன விலைக்கேத்த சொன்னாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் சரியா நடந்துக்கிறேனா? நான் அந்த வீட்டுல எப்படி நடந்தா நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்க முடியும்னு எதுவுமே தெரியாம குழப்பமா இருக்குக்கா. இவ எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும். பாப்பா பிறந்தத நம்ம ஊருக்கே சொல்லி கொண்டாடணும். பிளீஸ்கா, நீங்க நம்ம வீட்ல இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. தொட்டில் போட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சரின்னு சொல்லுங்கக்கா. அமுதா, அந்த வீட்டுல நீயும் எங்களை மாதிரிதான்னு இப்பதான் எங்களுக்கே புரியுது. என்ன இப்படி வேகாத வெயில்ல வந்திருக்க? வா, முதல்ல உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா? ஏதாவது குடிக்கிறியா? வா, முதல்ல உட்காரு. என்னங்க உட்கார சொல்லுங்க. நீ போய் உட்காருமா. அமுதா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணும். நீங்க யோசிங்கக்கா. ஆனா யாருக்காகவும் உங்க உரிமையை அந்த வீட்டுல விட்டு கொடுத்துறாதீங்கக்கா. நான் தெய்வானை கிட்ட பேசுறேன் அமுதா. சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அமுதா, இருமா. இரு, அம்மா வந்துருவாங்க. மா, வந்துட்டேம்மா. இந்தம்மா. தேங்க்ஸ் சித்தி. அக்கா,
பாப்பாவை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. வர அவசரத்துல பாப்பாக்குன்னு எதுவுமே வாங்கிட்டு வரல. நீங்க மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு பேர் வைக்கிற விழா நடத்தும் போது என் தங்கத்தை நான் பாப்பேன். அவகிட்ட இதுதான் உன் சித்தின்னு அப்படின்னு அறிமுகப்படுத்துங்கக்கா. நீங்க மட்டும் அங்க வாங்க. உங்களையும் பாப்பாவையும் எப்படி தாங்குறேன்னு மட்டும் பாருங்க. வரேன்க்கா. ம். வரேன்ப்பா. சரி போயிட்டு வரேன் சரி மாமா. முதா, பார்த்து போ. போயிட்டு வரேன் சித்தி. ம்